நிறைந்திருக்கிற இந்த நிறைவான அவைக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சியும் உணர்ச்சியும் மிக்க ஒரு நிகழ்ச்சியாக நான் இதை பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த மேடையில் என்னுடைய ஞான தகப்பன் பொன்னியில் அண்ணாச்சி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ஞான தகப்பனுடைய ஞான தோழன் செந்தி அண்ணாச்சி இருக்கிறார்கள். அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதற்கு ஒரு வரலாறும் இருக்கிறது. இன்றைக்கு செந்தி அண்ணாச்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஒரு தமிழ் அறிஞராக, குறிப்பாக நாடறிந்த தொல்லியல் அறிஞராக மாறியிருக்கிறார் என்று சொன்னால், இவற்றிற்கெல்லாம் ஒரு ஊற்றுக்கண் இருக்கிறது. அந்த ஊற்றுக்கண்ணை இந்த இடத்திலே தொட்டு காட்டுவதுதான் என்னுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு ஆசிரியர், ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் இப்படிப்பட்ட ஒரு பரிமாணத்திற்கு வந்தார் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த பரிமாணத்தை பார்ப்பதற்கு முன்பு இப்படிப்பட்ட ஒரு பரிமாணத்தை உருவாக்குவதற்கு ஆதார சுருதியாக இருந்தால், விரும்பியோ விரும்பாமலோ ஆதார சுருதியாக இருந்த மதிப்புக்குரிய அண்ணி கமலா நடராஜன் அவர்களுக்கு முதலில் நான் வணக்கங்களை தெரிவிக்கிறேன். அதை போல அண்ணாச்சி பெற்றெடுத்த குழந்தைகள் செந்திலும் செந்தளிரும். நாம் இன்றைக்கு செந்தி செந்தி என்றெல்லாம் பேரை சொல்லுகிறோமே, அந்த பேருக்கு பின்னால் இருப்பது வேறு யாருமில்லை, செந்தில். அண்ணாச்சியினுடைய மகன் செந்தில் தான் செந்தியாக பரிணாமம் பெற்றார் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்ல வேண்டும். இரண்டு பேரும் பெற்ற குழந்தைகள், இரண்டு பேரும் தன்னுடைய தகப்பனுக்கு ஏற்ற குழந்தைகளாக மட்டுமல்லாமல் தங்களுடைய குழந்தைகளை வாரிசுகளாக உருவாக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக செந்தளினுடைய இரண்டு குழந்தைகளும் இசைவாணிகளாக மாறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அது அண்ணாச்சியினுடைய கலை வாரிசுகளாக நாம் பார்க்கிறோம். செந்தளிரும் ஒரு சிறந்த ஒரு இலக்கிய அமைப்பாளராக, ஒரு கல்லூரி பேராசிரியராக இருக்கிறார் என்று சொன்னால் அதிலேயும் சிறப்பு இருக்கிறது. மட்டுமல்ல, செந்தி அண்ணாச்சி என்று சொல்லக்கூடிய மனிதனை இந்த சமூகத்துக்கு அடையாளம் காட்டுவதில் இந்த குழந்தைகள் காட்டிய ஒரு அன்பு அல்லது ஒரு பண்பு என்பதை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியும் கூட குழந்தைகளுடைய நிகழ்ச்சி தான். பெற்ற குழந்தைகள் தங்களுடைய தந்தைக்கு, ஒரு தகுதியான தகப்பனுக்கு எடுக்கின்ற ஒரு விழாவாக நான் இதை பார்க்கிறேன் என்று சொன்னால், இதற்கு முன்பும் 70வது வயதில் என்று நினைக்கிறேன், இதே குழந்தைகள் 70, 71 ரொம்ப தூரம் இல்லைன்னு நினைக்கிறேன், பக்கத்தில் தான். அந்த நிகழ்ச்சியையும் இதே குழந்தைகள் மிக சிறப்பாக எடுத்தார்கள் என்று சொல்லுகிறேன். என்று சொல்லுகிற போது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் இந்த குழந்தைகளுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். காரணம், இப்படிப்பட்ட ஆளுமையை, அந்த ஆளுமையை காப்பாற்றுவதில், அந்த ஆளுமைகளை போற்றுவதில் இந்த குழந்தைகள் காட்டிய அக்கறை என்பதை நான் இந்த இடத்தில் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், இந்த ஞான தகப்பனும் இந்த ஞான தோழனும் இரண்டு பேருக்கும் ஏறத்தாழ ஒரே வயது. 6 வயதுக்கு மூத்தவர் செந்தி அண்ணாச்சி. 6 மாதம் தவறு, 6 மாதத்துக்கு மூத்தவர். இரண்டு பேருமே கல்லூரி தோழர்கள். கல்லூரியில் கல்வி பயிற்சியில் இரண்டு பேருமே கல்லூரி தோழர்கள். அதற்கு பிறகு இரண்டு பேரும் ஏறத்தாழ ஒரே நேரத்தில் பணிக்கும் செல்கிறார்கள். ஆசிரியர்களாக இரண்டு பேருமே பணிக்கு செல்கிறார்கள். இந்த ஒரு நட்பு, இந்த உறவு எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த இரண்டு பேருக்கு இடையிலே இருந்த அந்த அன்பு பண்பு என்பது இன்றைக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு ஒரு அடிப்படையை இட்டு தந்தது என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ் இலக்கிய உலகிற்கும் இப்படிப்பட்ட ஆளுமைகளை நமக்கு தந்திருக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் தொடக்கம் எங்கே என்று சொன்னால், இரண்டு பேருக்கும் ஒரு கனவு வந்தது. அண்ணாச்சி இரண்டு பேரும் அண்ணாச்சிகள், இரண்டு அண்ணாச்சிகளுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவு தான் இதற்கு எல்லாம் காரணம். இங்கே செந்தில் சொன்னாரே, என்னுடைய அம்மா தோசையை சுட்டு போட போட அருமையாக தின்று விட்டு அதே அண்ணாச்சி சாப்பாடு ரசிக்கிறாங்க. பொன்னியில் அண்ணாச்சி இருக்கிறார, சாப்பிடும்போது பயங்கரமா ரசிப்பாங்க. அந்த சாப்பாடை தயாரித்த அம்மாக்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம் வந்து விடும். அந்த அளவுக்கு அந்த சாப்பாடை பற்றியே பேசுவாங்க சென்னை நம்ம பொன்னியில் அண்ணாச்சிலாம். அப்படி
நடந்தது என்பதற்கு காரணம் என்பது செந்திய அண்ணாச்சியுடைய வீட்டில் வைத்து 2 பேரும் MA தமிழுக்கு படிக்க தொடங்கினார்கள். MA தமிழ் பரீட்சை எழுதுவதற்காக 2 பேரும் படித்தார்கள். ஆனால் மிக முக்கியமான விஷயம், 2 பேரும் படித்தார்கள், 2 பேரும் படித்து பரீட்சை எழுதினார்கள், 2 பேரும் தோற்று போனார்கள். 2 பேருமே தோற்று போனார்கள். ஆனால் தோற்றனுடைய விளைவு என்னவென்று சொன்னால், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் குமரி மாவட்டத்தில் உருவானது. பள்ளிகளை தோற்றார்கள், பரீட்சையில் தோற்றார்கள். ஆனால் குமரி மாவட்டத்தில் கலை இலக்கிய பெருமன்றத்தை உருவாக்கியதிலே இந்த 2 பேருடைய பங்கு முதலில் உருவாகிறது. எப்படி என்று சொன்னால், அன்றைக்கு மாநில தலைவராக இருந்த பேராசிரியர் வனமாமரை அவர்கள் குமரி மாவட்ட கலை இலக்கிய பெருமன்றத்தை உருவாக்குவதற்கு பொன்னியின் அண்ணாச்சிக்கு அதிகாரத்தை கொடுத்தார்கள். 2 பேர் நண்பர்கள், தினந்தோறும் தமிழை பற்றி பேசுகிறார்கள், தமிழ் இலக்கியம் பற்றி பேசுகிறார்கள். அது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு வருகிறது என்று சொன்னால், இந்த இடத்துல இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஆளுமை, அது நம்முடைய ராஜேந்திரன் சார் என்று சொல்லக்கூடிய ஆறுமுக பெருமாள் பிள்ளையை நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் செந்திய நம்முடைய பொன்னியின் அண்ணாச்சியுடைய முதல் மாணவர், கடுக்கரையிலே குரத்தியறையிலே முதல் முறையாக பணிக்கு செல்கிற போது அந்த முதல் வகுப்பறையில் இருந்த மனிதர் தான் இந்த ராஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஆறுமுக பெருமாள் பிள்ளை, முதல் மாணவர். அண்ணாச்சிக்கு நெருக்கமான உறவு. ராஜேந்திரன் சாருக்கு என்னவென்று சொன்னால், அன்றைக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மாவட்ட தலைவராக இருந்த முத்துசாமி அண்ணாச்சி, செண்பகராம் முத்துசாமி அண்ணாச்சி அண்ணா ரொம்ப பழக்கம். இது எல்லாம் சேர்ந்துதான் அன்றைக்கு குமரி மாவட்டத்தில் இருந்த கலை இலக்கிய பெருமன்றத்தை புதிதாக உருவாக்கக்கூடிய ஒரு இடத்தை உருவாக்குகிறது என்று சொன்னால், இந்த இடத்திலே அண்ணன் சொக்கலிங்கம் வருகிறார். அண்ணன் சொக்கலிங்கம், ஆரம் பெருமாள், அருணாச்சலம் இவர்கள் எல்லாம் பாரதிதாசன் இலக்கிய கழகம் என்ற ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் இணைகிறார்கள். கூடவே தோவாளையில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தை ராமுவும் நானும் நடத்தி கொண்டிருந்த நாங்களும் இணைகிறோம். எல்லோரும் நாகர்கோவில் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய திலகர் தெரு, இதற்கு அடுத்தால் இருக்கக்கூடிய இந்த திலகர் தெருவில், அந்த திலகர் தெருவில் இருக்கக்கூடிய நீல நரேந்திரனுடைய வீட்டில் தான் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் புதுப்பிக்கப்பட்டது, நடந்தது. மாதந்தோறும் கூட்டங்கள். இப்படி உருவான இந்த கலை இலக்கிய பெருமன்றம் இது கூட நிறைய சேர்ந்தாங்க, அதுல 2வது. ஆனால் இந்த ஊற்றுக்கண் என்பது இதுதான். இதில் செந்தி அண்ணாச்சி நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், அந்த ஒரு ஆசிரியராக இருந்த செந்தி அண்ணாச்சி எப்படி இப்படிப்பட்ட ஒரு மனிதராக மாறினார் என்பதை நான் பார்க்கிறேன். குறிப்பாக இன்று காலையில் அண்ணாச்சியை பற்றி ஒரு பதிவு போட வேண்டும். இன்றைக்கு அந்தி கூடுகை ஒன்று இருக்கிறது. அந்த அந்தி கூடுகைக்கு எல்லோரும் வாருங்கள் தோழர்களே என்று 2 வார்த்தைகள் எழுத வேண்டும். அப்படி எழுதும் போது எனக்கு அண்ணாச்சியை பற்றி ஒரு வார்த்தையில் எப்படி எழுதலாம் என்று நான் சிந்தித்த போது எனக்கு வந்த வார்த்தை என்பது வியப்பு தான். நமக்கு ஒரு வியப்பாக இருக்கக்கூடிய செந்தி அண்ணாச்சி என்ற ஒரு வார்த்தை எழுதினேன். நான் வியப்போடு தான் பார்க்கிறேன். செந்தி அண்ணாச்சியினுடைய வளர்ச்சி என்பது, அவர் எந்த துறையில் இறங்கினாலும் அதிலே அவர் சாதித்திருக்கிறார். இன்றைக்கு தொல்லியல் அறிஞர் என்ற ஒரு உச்சகட்டத்திற்கு வருவதற்கு முன்னால் பல கட்டங்கள் கவிஞராக இருந்திருக்கிறார். மூச்சு விட இடக்கூடாது என்ற ஒரு கவிதை, அற்புதமான கவிதையாக இருக்கக்கூடிய கவிதை, காலம் முழுவதும் நிற்கக்கூடிய அண்ணாச்சி நாம் இருக்கிற மூச்சு விட இடக்கூடாது, அருமையான ஒரு கவிதை. அதே போல புதியவான என்ற ஒரு பத்திரிகை இலவச பத்திரிகையாக நடத்தும் போது அதனுடைய ஆசிரியர் கூட்டங்கள் எல்லாம் எங்க நடக்கும்? செந்தி அண்ணாச்சி வீட்டில் வச்சுதான் நடக்கும். அதே போல ஒரு டைம்ல கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு அலுவலகம் இல்லை. செந்தி அண்ணாச்சியினுடைய வீட்டினுடைய மாடிதான் எங்களுக்கு கலை இலக்கிய பெருமன்ற அலுவலகம். அவர் எப்படி மாறினது என்று சொன்னால், மாலையில் சந்திப்போம், ஒரு 7-8 மணிக்கு சந்திப்போம். இரவு முழுவதும் அந்த மாடியில் தான் நாங்கள் குடியிருப்போம். மாடியில் தான் விடிய கால 4 மணி 5 மணி வரை பேசிக்கொண்டே இருப்போம். அண்ணாச்சி உட்பட எல்லோருமே அது ஒரு பெரிய கூட்டமாக இருந்தது சொல்ல. இந்த கூட்டத்தில் இருந்து உருவான ஒரு அற்புதம் தான் செந்தி அண்ணாச்சி. அவர் கவிஞராக இருக்கலாம், நடிகராக இருக்கலாம். அவர் ஒரு பாட்டு மட்டும் பாடலன்னு நினைக்கிறேன். செந்தி அண்ணாச்சி பாட்டு பாடுவதை தவிர எந்த துறையில் இறங்கினாலும் பத்திரிகை ஆசிரியராக செய்வார், ஆராய்ச்சியா செய்வார், காடு மேடு எல்லாம் ஏற வேண்டுமா ஏறுவார். ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன்.
செந்தி அண்ணாச்சியை போது தொந்தி பெரிய தொந்தியாக இப்போ இல்லை. அப்போ உடம்பு வந்து நல்ல தொந்தி இருந்தது. பொன்னியில் அண்ணாச்சி தொந்தி கொஞ்சம் குறவு. அந்த டைம் அண்ணாச்சி நல்ல தொந்தி இருக்கும். அப்போ நாங்கள் எல்லாரும் அப்போ கலையிலையும் பேசிட்டு இருக்கும்போது என்னென்னா, பெரிய தொந்தி உள்ள ஆட்கள் தான் குனிய முடியாது, நிமிர முடியாது, சைடில் போக முடியாதுன்னு நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். செந்தி அண்ணாச்சி உடம்பு வந்தாங்க, அது பெரிய தொந்தி. எது இப்படி குனிய முடியாதா? 10 முறை குனிஞ்சு காட்டினார். இப்படி போக முடியாது. அப்படி அந்த பெரிய தொந்தியை வைத்து கொண்டு எதையெல்லாம் செய்ய முடியாதோ அதையெல்லாம் செந்தி அண்ணாச்சி செய்து காட்டினார்கள். திங்குன்னு ஆடுவார். நாடக ஒரு முறை கீரிப்பாறையில் முகாம் நடக்கிற போது ஒரு பெரிய பணச்சிக்கல். அப்போ பெரிய பணம் எல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது கடைசியில் அப்போ வந்து முத்துகிருஷ்ணன் தோழர், அவர் தான் அன்னைக்கு எங்களுக்கு அவர் வந்து இந்த வரக்கூடிய பணப்பற்றாக்குறையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிற போது அண்ணாச்சி ஒரு ஆட்டம், திங்குன்னு ஒரு ஆட்டம். அப்போ சாமியானவும் தெரியும். ஏன்னா இப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு எளிய மனிதர் எப்படி இந்த அறிவினுடைய பயணங்கள் எல்லாம் நடக்கிறதுன்னு பார்த்தாச்சுன்னா அதனுடைய ரகசியம் என்னன்னா, பள்ளியில் ஆசிரியராக இருக்கும்போது சாரணர் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்து வழிகாட்டியவர். அந்த மாணவர்களோடு காடுகளில் மலைகளில் எல்லாம் ஏறிய ஒரு பழக்கம் என்பது அண்ணாச்சியினுடைய இன்றைக்கும் இருக்கிறது. இந்த 86 வயசிலும் தனியாக மன்ற கூட்டத்திற்கு வருகிறார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். யாருடைய துணையும் இல்லாமல். இப்போ பொன்னியில் அண்ணாச்சி வரும்போது அனிதா இல்லைன்னு அண்ணாச்சி வரமாட்டாங்க, அனிதா கூட்டிட்டு வராங்க. செந்தி அண்ணாச்சி இன்றைக்கும் தனியாக வருகிறார், தனியாக போகிறார். நான் ஆச்சரியமாக பார்க்கிறேன். நாகர்கோவிலில் டிராபிக் எப்படி உங்களுக்கு தெரியும். அந்த டிராபிக் இருக்கக்கூடிய இடத்துல சில நேரங்களில் இருசக்கர வாகனத்தை ஓட்டக்கூடியவராகவும் இருக்கிறார். இதெல்லாம் செந்தி அண்ணாச்சியினுடைய அந்த மனித தன்மையை காட்டுகிறது. அவர் எங்கிருந்து வருகிறார், எப்படி செயல்படுகிறார் என்பதையெல்லாம் பார்க்கின்ற போது செந்தி அண்ணாச்சி என்பது கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லுவேன். இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் எல்லா வகையிலும். தனிப்பட்ட முறையில் செந்தி அண்ணாச்சி எங்களை மாதிரிப்பட்ட பொலிட்டிக்கல் இதெல்லாம் வரமாட்டாங்க. அண்ணாச்சிட்டு ஒரு பொலிட்டிக்கல் இது இருக்கும். நான் கொஞ்சம் அரசியல் பேசுவேன், சொற்களிடம் பேசுவேன். செந்தி அண்ணாச்சி பெரிய அளவுக்கு அரசியல் பேச மாட்டார்கள். ஆனால் அரசியல் நுட்பம் உண்டு. அந்த அரசியல் நுட்பத்தை அறிவு பயணத்தில் அன்றைக்கும் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பான அண்ணாச்சி. அதனுடைய விளைவுதான் இங்கே பேசினார்களே, பொன்னியின் அண்ணாச்சிக்கு வந்து குடும்பத்தோடு ஒரு இது இருக்குன்னு. அதை விட வந்து நம்ம என்னது அது ஒரு இது. ஏன்னா இது அண்ணாச்சினுடைய குடும்பம் மட்டும் இல்லை, இங்கே எல்லா குடும்பத்திலும் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து லாபம் இல்லாத தொழிலை செய்துட்டு இருக்கிறோம். நாங்கள் லாபம் இல்லாத தொழிலை செய்துட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னா நாங்கள் எங்களுடைய தொழில், நாங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு எந்த வருமானங்களும் கிடையாது. அப்படி வருகிறவங்க வீடுகளில் இதை யாருக்கும் வரவேற்க மாட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு வெளியே வந்துட்டு ஒரு மீட்டிங் போகிறோம். அந்த மீட்டிங் போயிட்டு 5000 ரூபாய் எனக்கு கிடைச்சின்னு வீட்டில் ஒன்று கொடுத்தாச்சுன்னா மிக மகிழ்ச்சியாக இருக்கும். இது 5 பைசா கிடைக்காது. பெரும்பாலும் கை செலவை போட்டு தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ இது வந்து பொன்னியில் அண்ணாச்சி, செந்தி அண்ணாச்சி மட்டும் இல்லை, பொன்னியில் அண்ணாச்சி வீட்டிலே தான் பிரச்சனை. ஏன்னா என் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வீட்டுக்கு அனுப்புறாங்க, வேற வழி கிடையாது. இப்போ நான் செந்தி அண்ணாச்சியுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வரணும், வீட்டில் சந்தோஷமாக அனுப்புறாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க ஒரு இது உண்டு. என்னன்னா இது வந்து லாபம் இல்லாத தொழிலை செய்யக்கூடிய ஆட்கள் நாங்கள். ஏன்னா அதனால அது வந்து இயல்பு. ஆனால் இதை எல்லாவற்றையும் கடந்து நான் என்ன பார்க்கணும்னா, எனக்கு அந்த டைம்ல இருந்து நம்ம செந்தி அண்ணாச்சியுடைய குடும்பத்தோடையும் பொன்னியில் அண்ணாச்சியுடைய குடும்பத்தோடையும் நெருக்கமான உறவுகள் உண்டு. அதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, உண்மையிலேயே நாம் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொன்னால் அதில் செந்தி அண்ணாச்சியுடைய வாழ்க்கை என்பதை நான் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் ஒரு உதாரணமாக அவன் முன்னே நிற்கிறார் என்ற முறையில் அற்புதமான ஒரு மனிதர், அற்புதமான ஒரு அறிஞர். அதற்கு மேல் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அன்பான செந்தி அண்ணாச்சிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அதோடு அன்னிக்கும் சேர்த்து. ஏன்னா அது இல்லாமல் முடியாது. அண்ணி இல்லாமல் அண்ணன் இல்லை. ஏன்னா அண்ணி இல்லாமல் அண்ணி இல்லை. எனவே நான் 2 பேருக்கும் சேர்த்து ஒரே ரெண்டு
நன்றி அவர்களே. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.